டே 1. பரலோகத்தில் இருந்த அக்கினி துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29. டே 2. ஆபிரகாமின் அழைப்பு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. டே 3. தேவ கட்டளையும் யோசியாவும். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிறுத்தியிருக்கிறது. சங்கீதம் 119:89. டே 4. கியோனுக்கான தேவனுடைய நோக்கம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலம் பெறுங்கள். எபேசியர் 6:10. டே 5. தேவ நோக்கத்துக்கான ஒரு ராணி. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 118:14. டே 1. பரலோகத்திலிருந்து அக்கினி துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்க, நீதிமான்களுக்கு ஜபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29. டே 2. ஆபிரகாம் அழைப்பு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. தேவ கட்டளையிலிருந்து யோசியாவும். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கு வானங்களில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:89. கிதியோனுக்கான தேவனோட நோக்கம். கர்த்தாவே, கடைசியாக என் சகோதரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. டே 5. தேவன் நோக்கத்திற்காக ஒரு ராணி. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். சங்கீதம் 118:14. வெரி குட், சூப்பர். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா?